guys, welcome to my channel. இன்னைக்கு சிக்கன் ஃப்ராங்கி செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து மாவு பிசைஞ்சு இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டா நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கு அப்புறம் வந்து சப்பாத்தி ஷேப்ல நல்லா உருட்டி வச்சதுக்கு அப்புறம் தோசைக்கல்ல போட்டு எண்ணெயை ஊற்றி லைட்டாக ஆகணும், ரொம்ப ஆயிடக்கூடாது. அதனால லைட்டாக வந்து போட்டு திருப்பி எடுத்துக்கணும். போட்டதுக்கு அப்புறம் நான் வந்து கிரேவி செஞ்சு வச்சுருந்தேன், ஒரு சில்லி சிக்கன் கிரேவி. அதை போட்டுட்டேன். அதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு மைனஸையும் போட்டுடணும். மைனஸையும் போட்டு இந்த சப்பாத்தியில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடணும். ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து ஆனியனும் கேப்சிகமும் வெட்டி வச்சுருந்தேன், அதையும் நம்ம சேர்த்துக்கணும். துப்பருக்கு இந்த மாதிரி நீட்டாக வெட்டிட்டு அதையும் நல்லா சேர்த்துக்கணும். இதையும் சேர்த்ததுக்கப்புறம் 65 வந்து நான் சிக்கன் 65 வறுத்து வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்துட்டா நம்ம சிக்கன் ஃப்ராங்கி ரெடி. ஃபஸ்ட்டு ஆனால் அதுக்கு முன்னாடி நல்லா ரோல் பண்ணி எடுத்துக்கணும். இது மாதிரி தோசைக்கல்லையே சூடாக நம்ம ரோல் பண்ணிட்டோம்னா நம்ம ஹோம்மேட் சிக்கன் ஃப்ராங்கி ரெடி ஆகிடுச்சு. லைக் பண்ணி தட்டி விட்டுடுங்க. அதுக்கப்புறம் எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிடுங்க.